என் அன்பு குழந்தா, உன் மனம் உடைக்கப்படும் ஒவ்வொரு தருணமும் உடைப்படும் ஒவ்வொரு தருணமும் நீ புதிதாக உருவாக்கப்படுகிறாய், செதுக்கப்படுகிறாய் என்பதை புரிந்து கொள். அதனால் உனக்கான வழிகளுக்கு, உனக்கு ஏற்படும் வழிகளுக்கு நன்றி கூற பழகிக்கொள். புன்னகையோடு அதை அப்படியே ஏற்றுக்கொள்ள பழகிக்கொள். உன் வாழ்வு புது வெளிச்சமாக மலரும். சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? எப்பொழுதுமே முடிந்து போன இறந்த காலத்தை பற்றி நம்ம செஞ்சுக்கிட்டே இருந்தோன்னா நம்மளுடைய எதிர்காலம் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருக்கவே இருக்காது. வாழ்க்கையில் வெற்றி அடையவும் முடியாது. மனம் உடைந்து போய்விடும். மனம் உடைந்து போயிடுச்சுன்னா அடுத்த வாழ்வு, அடுத்த வழி என்ன பண்ணணுங்கிறது கூட நம்ம மனசுக்கு புரியாமல் போய்விடும். எனவே முடிந்ததை மறந்துவிட வேண்டும். வரப்போவதை நினைத்து பயந்து கொண்டே இருக்காமல் எது வந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்ற தைரியமான சிந்தனையோடு இருந்தோனா நம் வாழ்க்கை நம் கையில். இதை உணர்த்தும் விதமாக ஒரு சிறிய கதையை பார்க்கலாம். ஒரு ஊரில் ஒரு வாலிபன் வாழ்ந்துக்கிட்டு வந்தான். அவனுடைய இளமை கால நினைவுகளை அவனால் மறக்க முடியாமல் அவன் ரொம்பவே கஷ்டத்தோடு வாழ்ந்துக்கிட்டு இருந்தான். இளமை காலத்தில் அவன் சந்தித்த வறுமை, கஷ்டம், துரோகங்கள், அவமானங்கள், இதிலெல்லாம் அவன் பட்ட வலிகள் அனைத்தையுமே அவன் மீண்டு வந்து இப்பொழுது அவன் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் அந்த வலிகளால் ஏற்பட்ட வேதனை அவன் மனசில் இல்லாமல், மனசை விட்டு நீங்காமல் அவன் ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தான். கவலையோடு எப்போவுமே இருந்துக்கிட்டு இருந்தான். அந்த நினைவுகளே அவனை ரொம்பவே ஆட்டி படைச்சிக்கிட்டு இருந்துச்சு. எந்த வேலையிலுமே அவனால் கவனம் செலுத்த முடியாமல், இவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கோமே, இவ்வளவு அவமானப்பட்டிருக்கோமே, இவ்வளவு வேதனையான வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கோமே அப்படிங்கிற எண்ணத்தில் தூக்கம் கூட வராமல், செய்கிற வேலையில் கூட கவனத்தோடு செய்ய முடியாமல் ரொம்பவே பரிதவிச்சுக்கிட்டு இருந்தான். அப்படி இருக்கும் பொழுது ஒரு நாள் இரவு தூக்கம் இல்லாமல் அவன் கடந்த கால நினைவுகளை பற்றி சிந்தித்து கொண்டே இருக்கும் பொழுது கடவுளை நினைச்சாவே அவனுக்கு ரொம்பவே கோபமாக வந்தது. வாழ்க்கையில் விளையாடுறதுக்கு என்னுடைய வாழ்க்கை தான் இந்த கடவுளுக்கு கிடைச்சிச்சா? எல்லாருமே நல்லா இருக்காங்க, ஆனால் நான் பட்ட அவமானங்கள் மாதிரி இதுவரை யாருமே பட்டிருக்க மாட்டாங்க. நான் பட்ட கஷ்டம் மாதிரி யாருமே இது நாள் வர பட்டிருக்க மாட்டாங்க. அந்த கடவுள் மட்டும் என் முன்னாடி வந்தார்னா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அப்படின்னு ரொம்பவே கோவமாக மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருக்கும் பொழுது திடீர்னு ஒரு பிரகாசம் அவனுடைய இல்லத்தில் வருவதை அவனால் உணர்ந்து கொள்ள முடிஞ்சிச்சு. தூக்கமில்லாமல் தவிச்சுக்கிட்டு இருக்க அவன் மனசுக்குள்ள ஒரு பிரகாசம் வந்துச்சு. அவன் வீட்டுக்குள்ளேயும் ஒரு பிரகாசம் வந்தது. அவன் நினைத்தது போலவே இறைவன் அவன் கண் முன் தோன்றினார். இறைவன் வந்து அந்த வாலிபனை பார்த்து, என்னப்பா உனக்கு என்ன வேணும்? ஏன் என் மேலே கோவமாக இருக்க? இப்போ நினச்சா கூட நான் உன் வாழ்க்கையை அப்படியே புரட்டி காட்ட முடியும், மாற்றி காட்ட முடியும். உனக்கு என்ன தான் வேணும்? இப்போ நீ என்கிட்ட கேளு அப்படின்னு அந்த இறைவன் அந்த வாலிபனை பார்த்து கேட்டார். விரக்தியோட உச்சத்தில் இருந்த அந்த வாலிபன், சரி என் வாழ்க்கையை மாற்றி காட்டுங்க அப்படின்னு சொன்னான். உடனே இறைவன் வந்து, சரி உன்னுடைய வேண்டுதல் படி நான் உன்னுடைய வாழ்க்கையை உடனே மாற்றி காட்டுறேன், ஆனால் ஒரு நிபந்தனை இருக்குது அப்படின்னு சொன்னார். உடனே அந்த வாலிபன், அது என்னதான் நிபந்தனை அப்படின்னு கேட்டோன்னே இறைவன் அந்த வாலிபனை அவர் வீட்டு வாசலுக்கு அழைச்சிட்டு போனார். அங்கே ஒரு மாட்டு வண்டி, 2 மாடுகள் பூட்டப்பட்ட ஒரு மாட்டு வண்டி இருந்துச்சு. அந்த மாட்டு வண்டியை நீ ஓட்டிக்கொண்டு 5 நிமிடத்தில் உன்னுடைய இந்த தெரு முனை வரைக்கும் நீ போயிட்டு வரணும். அதுதான் நிபந்தனை. இப்படி நீ போயிட்டு வந்துட்டீன்னா உடனே நான் உன் வாழ்க்கையை நீ நம்பவே முடியாத அளவுக்கு நான் மாற்றி காட்டுகிறேன் அப்படின்னு இறைவன் அவரிடம் சொன்னாரா. உடனே வாலிபன், இவ்வளவுதானா? இந்த நிபந்தனையை நான் ஏற்றுக்கிறேன். இதோ 5 நிமிஷம் வேண்டாம், 3 நிமிஷத்தில் அந்த தெரு முனைக்கு நான் போயிட்டு வந்துடுறேன். என் வாழ்க்கையை உடனே மாற்றி காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக மாடுகள் பூட்டி இருந்த அந்த மாட்டு வண்டியில் ஏறி வேக வேகமாக வண்டியை செலுத்த ஆரம்பித்தான். மாடுகள் 2 அடி எடுத்து வச்ச உடனேயே இறைவன் ஹே அப்படின்னு ஒரு சத்தம் போட்டார். உடனே மாடுகள் அப்படியே பின்பக்கமாக திரும்பி, வண்டி மொத்தமுமே முன்பக்கமாக இருந்த வண்டி அப்படியே பின்பக்கமாக திரும்பினுச்சு. அப்போது அந்த வாலிபன்
இறைவன் ஏன் அப்படி செய்கிறாரு அப்படிங்கிற ஒரு சிந்தனையோட மீண்டும் மாட்டு வண்டியை முன்பக்கமாக திருப்பி வண்டியை மீண்டும் செலுத்த ஆரம்பித்தான். மீண்டும் இறைவன் ஹே அப்படின்னு ஒரு சத்தம் போட்டோன்னே வண்டி முழுவதும் அப்படியே பின்பக்கமாக திரும்பினுச்சு. வாலிபனுக்கு கோபம் வந்துருச்சு. இறைவனை பார்த்து அந்த வாலிபன் கேட்டா, ஏன் இப்படி செய்கிறீங்க? நீங்களே நிபந்தனை போடுறீங்க, அந்த நிபந்தனை நிறைவேறாம இருக்கிறதுக்கு நீங்களே அதற்கான வழியையும் செய்கிறீங்க, ஏன் இந்த மாதிரி செய்கிறீங்க அப்படின்னு இறைவனை பார்த்து ரொம்பவே கோபமாக கத்தினான் அந்த வாலிபன். இது எந்த விதத்தில் நியாயம்? உங்களுக்கே இது நியாயமா படுதா அப்படின்னு திரும்பவும் கோபத்தோட கத்தினான் அந்த வாலிபன். உடனே இறைவன் சிரித்து கொண்டே அப்போ இறைவன் பேசினாரு, வாலிபனே, உன்னுடைய நிகழ்காலத்தில் திறம்பட உழைக்காமல் திறம்பட வேலை செய்யாமல் முடிந்து போன இறந்த காலத்தில் நடந்த நிகழ்வுகள், அவமானங்கள், வேதனைகள், போராட்டங்கள் எல்லாத்தையுமே மனசில் போட்டு குழப்பிக்கிட்டே இப்போ நிகழ்காலத்தில் செய்கிற எந்த வேலையையும் திறம்பட செய்யாமல் உன்னுடைய எதிர்காலம் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஓ மனசு எந்த விதத்தில் நியாயமோ அதே நியாயம்தான் நான் செய்கிற இப்போ செயல்லையும் இருக்குது அப்படின்னு இறைவன் ரொம்பவே சந்தோஷமாகவும் சிரிச்சுக்கிட்டேவும் அந்த வாலிபனை பார்த்து இறைவன் சொன்னார். பின்பக்கமாக செல்லும் வண்டி பின்பக்கமாகவே போகும் வண்டி எப்படி முன்பக்கமாக போகாதோ அதே போல நம் வாழ்க்கையிலும் இறந்த காலத்தை முடிந்ததை நினைத்து நினைத்து மனம் உடைந்து வேதனைப்பட்டு கொண்டே இருக்கும் எந்த ஒரு மனிதராலையும் வாழ்க்கையில் வெற்றியை அடைவதற்கான சாத்தியக்கூறுகள் கண்டிப்பாக கிடையாது. அதுக்காக கடந்த காலத்தில் நடந்த எதையுமே நினைவில் வைத்து கொள்ளாமல் இருக்க வேண்டும் என்ற அவசியமே இல்லை. நமக்கு நடந்த நல்ல நிகழ்வுகள், நமக்கு கிடைத்த அற்புதங்கள், நமக்கு அந்த கெட்ட நிகழ்வுகளால் நமக்கு கிடைத்த அறிவுரைகள், இதை மனதில் நன்றாக பதிய வைத்துக்கொண்டு நம்மளுடைய எதிர்காலத்தை வளமாகவும் சந்தோஷமாகவும் மாற்றுவது நம் மனதில்தான் இருக்கிறது. முடிந்ததை நினைத்து நினைத்து வருத்தி கொண்டே இருந்தால் நிகழ்காலத்தையும் இழந்து விடுவோம், வருங்காலத்தையும் முற்றிலுமாக இழந்து விடுவோம். எனவே முடிந்ததையும் நிகழ்ந்ததையும் நினைத்து நினைத்து வருத்தப்பட்டு கொண்டே இல்லாமல் மனம் உடைந்து வேதனைப்பட்டு கொண்டே இருக்காமல் வருவது வரட்டும் என்று நம்பிக்கையோடு தீர்க்கமான சிந்தனையோடு தன்னம்பிக்கையோடு நம் வாழ்க்கையை எதிர்கொண்டால் நடக்காதது என்று நினைக்கும் அனைத்துமே நம் வாழ்வில் நடக்கும். சாயப்பா அதை நடத்தி கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடு இருக்கலாம். முடியாது என்று நினைத்ததையும் முடித்தி காட்டும் வல்லமை அப்பாவிடம் இருக்கிறது என்ற தீர்க்கமான சிந்தனையோடு இருக்கலாம். நம் சாயப்பா நம்மோடு இருக்கும் வரை எதற்குமே பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. சாயப்பா இருக்க நமக்கு ஏன் மனக்கவலை? என்னை நம்பு, எப்பொழுதுமே உன்னுடைய இயல்பை நிரூபிக்கும் வழியில் உன் வாழ்க்கையை வாழ கற்றுக்கொள். மற்றவர்களுடைய இயல்பு நிர்ணயிக்கும் வழியில் அவர்கள் வாழ்க்கையை வாழட்டும். இதை பின்பற்றும் முயற்சியில் உன்னுடைய இயல்புக்கு மாறாக எப்பொழுதுமே செயல்படாதே. சிகரத்தை தொட வேண்டுமென்றால், சிகரத்தை தொட முயற்சிக்க வேண்டுமென்றால் எந்த தடைகள் வந்தாலும் எழுந்து உன்னுடைய இலக்கை நோக்கி எண்ணத்தை வைத்துக்கொண்டு ஓடிக்கொண்டே இரு, போராடிக்கொண்டே இரு. வாழ்க்கையில் மிக சுலபமாக வென்றுவிடலாம், சிகரத்தை தொட்டே விடலாம். ஏன் ஒளி உன் கண்களுக்கு படுகிறதா? இதோ உன்னை சுற்றி நடக்கும் அனைத்து சூழ்ச்சிகளும் முறியடிக்கப்படும். நான் அதை முறியடிப்பேன். எவருமே இறுதி வரை உன்னோடு வரப்போவதே இல்லை. உன்னை முறியடிக்கும் 1000 சூழ்ச்சிகள் உன்னை சூழ்ந்து வந்தாலும் எதையும் எதிர்த்து நின்று போராடு. நான் உன்னோடு இருக்கிறேனே, எதற்குமே கலங்காதே. நல்லபடியாக இந்த நாளை கொடுத்ததற்கு இறைவனுக்கு நன்றி சொல்லிக்கொண்டே இரு. யாரையும் நம்பிவிடாதே. உன்னை நீயே செதுக்கிக்கொள். வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்று நீயே உன்னை தீர்மானித்துக்கொள். இன்றைக்கு ஒருவர் கஷ்டப்படுகிறார்களே என்று யாரையும் ஒதுக்க நினைக்காதே. ஏன் நாளைக்கு கூட உனக்கு உதவும் வாய்ப்பை
உனக்கு உதவும் ஒரு நல்ல நிலைமையை அவர்கள் பெறலாமே. உன்னை பிடித்தவர்களோடு சிறிது நேரத்தை ஒதுக்கலாம். ஏனென்றால் அவர்கள் உன்னிடம் எதிர்பார்ப்பது நேரத்தையோ செல்வத்தையோ பொருளையோ அல்ல, உன்னுடைய உண்மையான அன்பையும் பாசத்தையும் மட்டும்தான். உண்மையான அன்பு இருந்தால் அவர்களிடத்தில் கோபம், மனஸ்தாபம், வெறுமை எல்லாம் இருக்கத்தான் செய்யும். அப்படி இல்லை என்றால் அது உண்மையான அன்பாகவே இருக்க முடியாது. பிரிவும் நல்லதற்கே. பொய்யான உறவுகளெல்லாம் நம்மை விட்டு விலகு செல்லும். அதுவே உண்மையான உறவாக இருந்தால் மீண்டும் மனம் திருந்தி நம்மிடம் வரும். இதுதான் இயற்கை. இதுவும் கடந்து போகும் என்று மிக சுலபமாக சொல்லிவிடலாம். ஆனால் சில சூழ்நிலைகளை கடப்பது அவ்வளவு சுலபமான விஷயம் கிடையாது. எது வந்தாலும் தைரியமாக இரு, நம்பிக்கையோடு இரு. என்னப்பா எனக்காக இருக்கிறார், அனைத்தையும் பார்த்து கொள்வார் என்று எந்த சூழ்நிலையில் நீ திக்கி தவித்தாலும் அதை மீண்டும் மீண்டும் உன் மனதிற்குள் உச்சரித்து கொண்டே இரு. உன்னுடைய எண்ணம் போல் உன் செயல்கள் போல் எல்லாமே உனக்கு சாதகமாகவே நிகழும். என்னுடைய ஒளி உன் கண்களுக்கு பட்டிருக்கிறதல்லவா? இனி உன்னை சுற்றி நடக்கும் அனைத்து விதமான கஷ்டங்களும் உன்னை விட்டு விலகும். இது சர்வ நிச்சயமான உண்மை. உன் வாழ்வில் ஐஸ்வர்யம் பெருகிவிடும். உன்னுடைய ஆழ் மனதில் உன்னால் எதையும் முடியும் என்று நீ நம்புகிறாயோ, அப்பொழுதிருந்தே உனது வெற்றியை யாராலும் தடுக்கவே முடியாது. நீ எண்ணும் எண்ணங்கள், நீ சிந்திக்கும் சிக்கல்கள் எல்லாம் உன்னை சிதைக்க வந்தவை அல்ல, உன்னை செதுக்க வந்தவை என்பதை தீர்க்கமாக நம்பு. உன் வாழ்க்கையையே செதுக்க வந்த சிக்கல்களை துன்பம் என்று எண்ணிவிடாதே. உன் மனதில் அவநம்பிக்கை என்ற ஒன்றை நீ சுமந்தால் உனக்கு மட்டுமே இழப்பு, வேறு யாருக்கும் அது இழப்பு அல்ல. எனவே நம்பிக்கையை மட்டுமே மனதில் சுமந்து கொண்டிரு. எப்பொழுதுமே வெற்றியை நீ காண்பாய். அப்பா, நான் செய்த தவறை நான் உணர்கிறேன். தயவு செய்து இந்த குழப்பத்திலிருந்து என்னை விடுவித்து என் கர்மாவை அடியோடு ஒழித்து என்னை காப்பாற்றி விடுங்கள் என்று என்னிடம் கேட்கிறாயல்லவா? நான் சொல்வது சரிதானே? உன்னுடைய போராட்டங்களும் மனக்குழப்பங்களும் உன் அப்பாவிற்கு தெரியாதா? எப்பொழுது நீ என்னை குருவாக ஏற்றுக்கொண்டாயோ, எப்பொழுது என் நாமத்தை உன் வாயில் உச்சரிக்க வந்தாயோ, எப்பொழுது நீ உன் தவறை உணர்ந்து கொண்டாயோ, அப்பொழுதே நான் உன் கர்மாவை குறைக்கும் வேலைகளை தொடங்கிவிட்டேன். கவலைப்படாதே, மனதை போட்டு குழப்பிக்கொண்டே இருக்காதே. புதிய வாழ்க்கைக்கு உன்னை அழைத்து போகும் வேலையை நான் செய்து கொண்டிருக்கிறேன். நம்பிக்கையோடு இரு. வித்தியாசமான வாழ்க்கை உனக்காகவே காத்திருக்கிறது. என் பிரியமான குழந்தைக்கு செய்யாமல் நான் வேறு யாருக்கு செய்ய போகிறேன்? உன் மனதில் என்ன இருக்கிறது என்பதை நீ சொல்லித்தான் எனக்கு தெரிய வேண்டும் என்றில்லை. நீ மனதில் நினைத்தாலே போதும், உன் சாயப்பாவிற்கு எல்லாமே தெரியும். உன் வாழ்க்கையை மாற்றியமைக்க, உனக்கு சகல சௌபாக்கியத்தையும் பெற்றுத்தர, உன் வாழ்க்கையில் சகல ஐஸ்வர்யத்தோடு நீ வாழ, வித்தியாசமான வாழ்க்கையில் அடியெடுத்து வைக்க நம்பிக்கையோடு இரு. அதற்கான வேலைதான் நான் செய்து கொண்டிருக்கிறேன். கூடிய விரைவில் வித்தியாசமான வாழ்க்கையில் நீ அடியெடுத்து வைப்பாய். கண்மணியே, அனைத்தும் உடனே நடந்துவிட்டால் அந்த சந்தோஷத்தில் ருசி இருக்காது. படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக நீ நினைத்ததற்கு மேலாகவே உயரப்போகிறாய். அப்படி இக்கட்டான சூழ்நிலையில் நீ செய்யும் உதவிகளே இக்கட்டான நிலைமையில் அந்த தர்மம் உன்னை காக்கும். வாழ்க்கையில் இன்பமும் துன்பமும் அவரவர் பார்க்கும் பார்வை பொறுத்து மாறுபட்டு கொண்டே இருக்கும். மற்றவர்களெல்லாம் சந்தோஷமாக வாழ்வதாகவும், நான் மட்டும் எப்பொழுதும் கஷ்டப்பட்டு கொண்டே இருக்கிறேன், என் வாழ்க்கையில் நிம்மதி என்பதே இல்லை என்பது போல் நினைத்து கொண்டு புலம்பிக் கொண்டிருக்கிறாய். ஆனால் உண்மை அதுவல்ல குழந்தையே. அவரவர் வாழ்வில் உள்ளே சென்று பார்த்தால்தான் அவர்கள் அனுபவிக்கும் வேதனையும் துயரங்களும் புரியும். அப்பொழுதுதான் என்னென்ன துயரங்களை அவர்கள் சுமந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது தெரியும். பொறுமையையும் நம்பிக்கையை மட்டும் எந்த சூழ்நிலையிலும் கைவிட்டு விடாதே.
நீ உன்னில் பார்க்கும் அனைத்துமாக உன் சாயப்பா உன்னுள்ளேயே இருந்து அனைத்து நன்மைகளையும் செய்து கொண்டே இருப்பேன். என்னை மீறி உன் வாழ்க்கையில் எதுவும் தவறாக நடந்துவிடும்படி நான் பார்த்து கொள்ளவும் மாட்டேன். என் பிரியமான குழந்தை வேதனைப்பட்டால் துயரப்பட்டால் அடுத்த நொடியே உன்னை காக்க ஓடோடி வருவேன். உன் அப்பா. உன்னை விட்டு யார் விளங்கினாலும், உனக்கு யாரு தீங்கு நினைத்தாலும் அதை நினைத்து கொண்டு கவலைப்பட்டு கொண்டே இருக்காதே. அவரவர் கர்மாவை அவரவர் அனுபவித்துக் கொள்வார்கள். காலம் நேரம் எல்லாம் மற்றவர்களுக்கும் பதில் சொல்லும். எது நடந்தாலும் நடப்பது எல்லாம் நன்மைக்கே என்பதை தீர்க்கமாக நம்பு. கவலைப்படாதே. உன் கஷ்டத்திற்கான இறுதி நாள் இன்று. ராஜயோக வாழ்க்கையை உனக்கு பரிசாக உன் அப்பா தர காத்து கொண்டிருக்கிறேன். உனக்கான வாழ்வு உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கிறது. நீ எதற்காக இது நாள் வரை காத்திருந்தாயோ அது உன் வாழ்வில் நிகழப்போகிறது. நீ சந்தோஷமாகவும் ஆனந்தமாகவும் இருக்கும் அந்த முகத்தை பார்க்க உன் சாயப்பா ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறேன். உன் தேவைகளும் எதிர்பார்ப்புகளும் ஆசைகளும் இவைதானே. இதோ உன் அப்பா வரங்களை அள்ளி அள்ளி தருகிறேன். பெற்றுக்கொண்டு சந்தோஷமாக உன் வாழ்க்கையை வாழ துவங்கு. இப்படி போராடித்தான் இந்த வாழ்க்கையை நாம் வாழ வேண்டுமா? இந்த உலகத்தில் உள்ள அனைவரும் இப்படித்தான் போராட்டத்தோடு வாழ்கிறார்களா என்ற எண்ணம் உன் மனதில் ஓங்குகிறது. இதிலெல்லாம் இருந்து மீண்டு எப்படி வெளியே வந்து பிரச்சனைகளே இல்லாத வாழ்க்கையை வாழ்வோம்? இது நம் வாழ்வில் நடக்குமா என்ற ஏக்கத்தோடு என் கண்களை பார்த்து கொண்டிருக்கிறாயல்லவா? பிள்ளையே, என்னை சர்வ சாதாரணமாக நினைத்து விடாதே. உன் பிரச்சனைகளிலிருந்து நான் உன்னை வெளியே கொண்டு வருவேன். பிரச்சனையே இல்லாத வாழ்க்கையும் சந்தோஷம் மட்டுமே நிறைந்திருக்கும் வாழ்க்கையும் இந்த உலகத்தில் யாருக்குமே சாத்தியமே அல்ல. பிரச்சனைகள், கஷ்டங்கள், சோதனைகள், போராட்டங்கள் நிரம்பி இருந்தால்தான் வாழ்க்கையும் சுவாரஸ்யமாகவே இருக்கும். எதுவுமே இல்லாமல் வாழ்க்கை அப்படியே போய்கொண்டிருந்தால் நீ என்னிடம் வருவாயா அல்லது என் முகத்தை தான் பார்த்து கேள்வி கேட்பாயா? சற்று சிந்தித்துப் பார்ப்பில்லையே. எப்பொழுது எனக்கு விடுதலை கிடைக்கும்? சிறகடித்த பறவை போல் நான் எப்பொழுது வானத்தில் பறக்கப் போகிறேன்? மற்றவர்கள் போல் எப்பொழுது என் வாழ்க்கையும் ஆனந்தம் மட்டுமே நிறைந்திருக்கும் வாழ்க்கையாக மாறும் என்று காத்து கொண்டிருக்கிறாய்? நன்றாக புரிந்து கொள். அனைத்துமே இந்த உலக வாழ்க்கையில் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைதான். மாற்றம் மாறிக்கொண்டுதான் இருக்கும். நல்லதோ கெட்டதோ எது வந்தாலும் மாறி மாறி வந்து கொண்டுதான் இருக்கும். நல்லது மட்டுமே நிரந்தரமாக இருக்கவும் முடியாது. கெட்டது மட்டுமே நிலையாக உன் வாழ்வில் தங்கிவிடவும் முடியாது. இந்த உலகத்தில் பிறந்த எந்த ஜீவராசிக்கும் இது போன்ற ஒரு வாழ்க்கையும் இது போன்ற ஒரு வாய்ப்பும் பிரச்சனைகள் இல்லாத ஒரு வாழ்க்கை என்று வரத்தான் செய்யும். கர்மாவின் விளையாட்டு அப்படி, விதியின் விளையாட்டு அப்படி. யாருமே இந்த உலகத்தில் கர்மாவிலிருந்தும் விதியிலிருந்தும் தப்பவே முடியாது. சாயிநாதரே, இந்த சூழ்நிலைகள், போராட்டங்கள் அனைத்தும் என் வாழ்வில் எப்பொழுது மாறும் என்று என்னிடம் கேட்கிறாய், பிரார்த்தனையாகவும் வைக்கிறாய். ஒன்றை நன்றாக புரிந்து கொள். இந்த சோதனைகளும் இந்த போராட்டங்களும் இந்த பிரச்சனைகளும் நீ மாற வேண்டும் என்பதற்காகவே உன் வாழ்க்கையில் நுழைந்திருக்கிறது என்பது உனக்கு புரிகிறதா? இது எதற்காக வருகிறது தெரியுமா? உன் வாழ்க்கையை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி இருப்பவர்களின் மனநிலையை நீ அறிந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கையை எப்படி போராட்டத்தோடு வாழ்ந்து வெற்றியடைய வேண்டும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி இருக்கும் உறவுகளின் மனநிலை, அது மட்டுமல்லாமல் அவர்களின் உள்நிலையை, உள் மனநிலையை தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி நடக்கும் எல்லா பிரச்சனைகளை அறிந்து கொண்டும் புரிந்து கொண்டும் உன்னை சுற்றி நடக்கும் எல்லா நிகழ்வுகளையும் ஏற்றுக்கொண்டு அதன்படி உன்னை மாற்றிக்கொண்டு
அதன்படி நீ வாழ வேண்டும். இந்த மாற்றங்கள் உன் மனதிற்குள் உன் வாழ்க்கையில் உருவாக வேண்டும் என்றுதான் பிரச்சனைகளும் சோதனைகளும் போராட்டங்களும் இந்த நிகழ்வுகளும் உன் வாழ்வில் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை நம்பிக்கையோடு, அதனால்தான் இந்த சூழ்நிலைகள் உனக்கு உன் வாழ்க்கையில் அனுப்பப்பட்டு இருக்கிறது. எனவே பிரச்சனையே இல்லாத வாழ்க்கை எனக்கு வேண்டும், போராட்டமே இல்லாத எனக்கு வாழ்க்கை வேண்டும் என்று பிரார்த்தனை செய்வதை விட, எண்ணிக்கொள்வதை விட, அந்த பிரச்சனைகளை நாம் எப்படி சமாளிக்கலாம் என்று உன்னையே மாற்றிக்கொள். அந்த பிரச்சனைகளை எதிர்த்து போராடும் தைரியத்தை உன்னுள் வளர்த்துக்கொள். எது வந்தாலும் தைரியமாக எதிர்த்து நின்று போராடு. உன் வாழ்க்கையை நெறிப்படுத்த, உன் வாழ்க்கையை சீர்படுத்த, உன்னையே உனக்கு யார் என்று புரிய வைக்கவும், உன்னை சுற்றி இருப்பவர்களை உனக்கு விளக்கி காட்டவும் தான் அனைத்தும் உன் வாழ்வில் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இது பரீட்சையாக கூட இருக்கலாம். அந்த பரீட்சையில் நீ வெற்றியடைவியா அல்லது தோல்வியடையப் போகிறாயா என்பது உன்னில்தான் இருக்கிறது. உன் மனதை பொறுத்தது அது. உன் வாழ்க்கையில் அது நல்லதா கெட்டதா என்பது நீ புரிந்து கொள்ளும் விஷயத்தில் இருக்கிறது. நீ அதை எடுத்துக்கொள்ளும் தருணத்திலும் அடங்கியிருக்கிறது. உனக்கு வரும் ஒவ்வொரு சோதனைகளும் உனக்கு பாடம் கற்றுத்தரும் ஆசானாகவே இருக்கக்கூடும். எது வந்தாலும் அதிலிருந்து ஒரு பாடத்தை கற்றுக்கொள், அறிவுரையை கற்றுக்கொள். அதன்படி உன் வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும், இனி இந்த பிரச்சனை நம் வாழ்க்கையில் நுழையாதவாறு நாம் எப்படி நம் வாழ்க்கையை மாற்றி அமைத்து கொள்ள வேண்டும் என்ற அறிவுரையை, பாடத்தை அதிலிருந்து கற்றுக்கொண்டு இனி வாழப்போகும் உன் வாழ்க்கையை சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் வெற்றிகரமாகவும் வாழ வேண்டும் என்ற நம்பிக்கையை உன் மனதில் விதைத்துக்கொள். விதைத்த விதை போல அது வேரூன்றி ஆழமாக வளர்ந்து மிகப்பெரிய விருட்சமாய் உன் மனதில் அது வளர்ந்து நிற்க வேண்டும். அப்பொழுதுதான் வெற்றி என்னும் இலக்கை மிக சுலபமாக நீ அடையலாம். உனக்கு துணையாக உன் சாயப்பா எப்பொழுதுமே இருப்பேன் என்பதை மறந்து விடாதே. இனிதான் என்னுடைய ஆட்டம் உன் வாழ்க்கையில் துவங்கப் போகிறது. என்னுடைய ஆட்டம் களை கட்டப் போகிறது. உன் வாழ்வின் மிகப்பெரிய திருப்பு முனையை நான் முடித்து வைக்கப் போகிறேன். அதுவும் இன்று இரவுக்குள். உன் வாழ்க்கையில் அது நல்லதா கெட்டதா என்று நீயே தீர்மானித்துக்கொள். உன் மனது போல் உன் வாழ்க்கை அமையும். நல்லது மட்டுமே நினை, நல்லது மட்டுமே நடக்கும் உன் வாழ்வில். உனக்கு துணையாக எப்பொழுதும் உன் சாயப்பா இருப்பேன் என்பதை மட்டும் எந்த நொடியும் மறந்தே விடாதே. நான் இருக்க எதற்குமே கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏனென்றால் உன் வாழ்க்கையில் உள்ள அனைத்தையும் மாற்றுவதற்காகவே உன் சாயப்பா போராடி கொண்டிருக்கிறேன். என் பிள்ளை என் முகத்தில் ஆனந்த கண்ணீரை பார்ப்பதற்காகவே நான் ஆசையோடு இருக்கிறேன். உன் பிரச்சனைகளிலிருந்து எல்லாம் உனக்கு விடுதலை கிடைக்கும். சிறகோடு சந்தோஷமாக பறக்கும் பறவை போல் நீயும் வானில் மகிழ்ச்சியாக ஆனந்தமாகவே பறப்பாய். அப்பொழுதும் உனக்கு முன்பாக நான் வழிகாட்டியாகவும் பின்பாக பாதுகாவலனாகவும் எப்பொழுதும் வந்து கொண்டே இருப்பேன். 8 திசையிலிருந்தும் நான் உன்னை காத்து ரட்சிப்பேன். உன் சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? அப்பா இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு போராடிக்கொண்டே இரு. வாழ்க்கையை வென்று காட்டிவிடலாம் மிக சுலபமாக. ஓம் சாயிராம். இந்த வியாழக்கிழமையை நம்பிக்கையோடே துவங்கு. உனக்கு இனி வரும் நாட்கள் எல்லாம் உனக்கு சாதகமாக நாட்களாகவே இருக்கும். சாயப்பாவின் வாக்கு என்றுமே பொய்யாகாது. இதுவரை உன் வாழ்க்கையில் வந்த கர்ம வினைகளின் பயன்களையும் சோதனைகளையும் கஷ்டங்களையும் துன்பங்களையும் பெற்றுக்கொண்டாயல்லவா? அவற்றையெல்லாம் எதிர்த்து போராடியும், சில சமயம் கவலையோடு இருந்தும், சில சமயம் புலம்பிக் கொண்டும், சில சமயம் உன்னுடைய கஷ்டத்தோடு எதிர்த்து நின்று போராடியும், சில சமயங்களில் சாயே துணை, எது வந்தாலும் சாய் பார்த்து கொள்வார் என்ற நம்பிக்கையோடு என் காலடியில் சரணடைந்து நம்பிக்கையோடு எல்லா சூழ்நிலைகளிலிருந்தும் வெளிவந்து விட்டாய்.
இதோ நீ பட்ட வேதனை, நீ பட்ட கஷ்டங்கள், இதுவரை நீ சந்தித்த போராட்டங்கள் அனைத்திற்கும் நல்ல தீர்வாக, நல்ல பதிலாக உலகத்தில் உள்ள அத்தனை மங்களங்களையும் அள்ளிக்கொண்டு உன்னை ஆசிர்வதிக்க இதோ உன் இல்லம் தேடி உன் அப்பா வந்து விற்கிறேன்.